ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே சீக்கிரமா நிறைவேறணும். உங்களுக்கு ஏதாவது கவலைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமும் சீக்கிரமா சால்வ் ஆகி உங்களுக்கு சந்தோஷமும், நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்டயும், யூனிவர்ஸ்கிட்டயும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, உங்கள் பர்சனோட நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன கார்டு வருது, என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் பர்சனோட எனர்ஜி. ஃபஸ்ட்டு கார்டு குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஓகே, செகண்ட் ஒன் 5 ஆஃப் ஷோர்ட்ஸ், தேர்ட் ஒன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஃபோர்த் ஒன் என்ன வந்திருக்கு, 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, ஃபிஃப்த் ஒன் தி மெஜிஷியன். ஓகே, அடுத்து சிக்ஸ்த்து ஒன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆறாவது கார்டு என்ன கொடுக்குறாங்க ஸ்பிரிட்ஸ், பேஜ் ஆஃப் வான்ஸ். ஓகே, ஜஸ்டிஸ். ஓகே, அடுத்து ஹை பிரிஸ்டஸ், ஹை பிரிஸ்டஸ், 7 ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் வான்ஸ். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து டவர் கார்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி, அதுக்கப்புறம் உங்கள் பர்சனோட எனர்ஜி, அண்ட் தென் நம்ம கேள்விக்கான பதில். ஓகே, அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு டைம்லெஸ் வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு டைம்லெஸ் வீடியோ அண்ட் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்குமே வந்து குறிப்பிட்டு இந்த வீடியோ நான் போடல, ஸ்பெசிஃபிக்காக யாருக்கும் கிடையாது. ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா அது வந்து யூனிவர்ஸ்க்கு கொடுத்துருங்க. ஓகே, யூனிவர்ஸ் கிட்ட விட்டுடுங்க. ஓகே, ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. உங்கள் இன்ட்யூஷனோட கனெக்ட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான மெசேஜ் இல்லை. ஓகேங்களா? உங்கள் பர்சன் இல்லை, இது அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் இல்லை, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் இல்லை. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு செக் பண்ணிவிடுவோம். குயின் ஆஃப் வான்ஸ் அண்ட் 5 ஆஃப் ஷோர்ட்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களோட எனர்ஜியில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக தெரியுறீங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக இருக்கீங்க அண்ட் வெளியே கான்ஃபிடெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய எமோஷ்னல் பேட்டில்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. 5 ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஆர்குமெண்ட்ஸ், சில ஈகோ கிளாஷஸ் காரணமாக நீங்கள் வந்து மென்டலி இப்போ டயர்டாக இருக்கலாம். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும், நான் மட்டும் எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் மூலமாக இன்னும் சொல்கிறது என்ன அப்படின்னா, யுவர் சிச்சுவேஷன் இஸ் சேஞ்சிங். ஓகேங்களா? இது வரைக்கும் ஸ்டக்காக இருந்த எனர்ஜி ஸ்லோலி மூவ் ஆக போகுது. ஸோ நான் மட்டும் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாமே இப்போ மாறப்போகுது. கர்மா அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ டைமிங் கொஞ்சம் லேட் ஆனாலும் சேஞ்ச் டெஃபினட்டாக வரப்போகுதுங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களோட எனர்ஜியாக யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 9 ஆஃப் கப்ஸ், தி மெஜிஷியன் அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ். இந்த கார்ட்ஸ் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பர்சன் வந்து இப்போது வெளியே நார்மல் லைஃப் வாழற மாதிரி காட்டிக்கிட்டாலும் மனசுக்குள்ளே உங்களை பற்றின ஃபீலிங்ஸ், தாட்ஸ் வந்து நிறைய இருக்குது. உங்களை பற்றி நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய தாட்ஸ் இருக்குது. அண்ட் 9 ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களை நினச்சாலே அவங்களுக்கு வந்து எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களை நினச்சாலே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் மெஜிஷியன் கார்டு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எனர்ஜி. இந்த அவங்களோட எனர்ஜியோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து இப்போ சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, அந்த மாதிரி பிளானில் இருக்காங்க இப்போது. சரிங்களா? ஸோ பேஜ் ஆஃப் வான்ஸும் வந்திருக்கு இல்லையா. பேஜ் ஆஃப் வான்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கம்யூனிகேஷன் எனர்ஜி வருது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஃபீலிங் வருது. ஆனால் இன்னும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஹெசிடேஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் அவங்களுடைய எனர்ஜியாக இருக்குது.
இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு உங்கள் எனர்ஜி பார்த்தோம், அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த எனர்ஜியும் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ரெண்டுத்தில் உங்கள் எனர்ஜி எது அப்படிங்கிறத நீங்கள் இன் சம் கேசஸ் உங்கள் எனர்ஜி உங்கள் பர்சனோட எனர்ஜியாக இருக்கலாம், உங்கள் பர்சனோட எனர்ஜி உங்களோட எனர்ஜியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் எது மேட்ச் ஆகுதோ, மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜஸ்டிஸ், ஹை பிரிஸ்டஸ், 7 ஆஃப் ஷோர்ட்ஸ். ஓகே, இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது ஜஸ்டிஸ் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து இப்போ அவங்களோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க செஞ்ச தப்பு, இல்லை யார் தப்பு பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, என்ன தப்பு நடந்தது, எதனால் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஜஸ்டிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் கால் வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாத்தையுமே இப்போ டீப்பாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதனால் இந்த சுச்சுவேஷன் வந்தது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹை பிரிஸ்டஸ் கார்டுமே வந்திருக்கு. அவங்க எல்லா ஃபீலிங்ஸையுமே வெளியில் சொல்லலை. ஓகே, அவங்க அமைதியாக இருக்காங்க. அந்த அமைதிக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்து 7 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க வந்து சில விஷயங்களை அவங்கக்கிட்ட மறைச்சி வச்சுருக்கலாங்க. சரிங்களா? மறைச்சி வச்சுருக்கலாம். நிறைய விஷயங்களை மறைச்சிட்டு உண்மையை கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம். சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கலாம். அது ஈகோ காரணமாக இருக்கலாம், இல்லை பயமாக இருக்கலாம், இல்லை குற்ற உணர்ச்சியாக கூட இருக்கலாம். இன் சம் கேசஸ் பர்சனல் சுச்சுவேஷன்ஸாக கூட இருந்திருக்கலாம். ஓகே, ஆனால் சில விஷயங்களை உங்ககிட்ட மறைக்கிறாங்க அவங்க. சரிங்களா? அதனால தான் இப்போ காண்டாக்ட் இல்லாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. மேபி அந்த உண்மையை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதனால் கூட உங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் அவங்க வந்து உங்களை கேர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. அவங்க மனசுக்குள்ளே நிறைய சொல்லாத ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து உங்கள் பர்சன், இதுதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது. அடுத்து உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். 9 ஆஃப் வான்ஸ், பாட்டம் ஆஃப் த டெக் வந்து டவர் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த 2 கார்ட்ஸையும் வச்சு பார்க்கும்போது அவங்க இன்னுமே வந்து ஒரு காட் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஒரு வால் அவங்கள சுற்றி பில்ட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்காங்க. உடனே ஓப்பன் அப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்து டவர் கார்டு வந்திருக்கு. ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதுங்கிறத இந்த டவர் கார்டு வந்து நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச், அது வந்து ஒரு நல்லதுக்கான ஒரு மாற்றமாக தான் இருக்கும். ஓகேவா? சடன் ரியலைசேஷன் வரலாம், ஒரு சடன் மெசேஜ் வரலாம், சடன் கான்வர்சேஷன் வரலாம், இல்லை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். இந்த கனெக்ஷனில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ திடீர்னு அவங்க ஏதாவது ஒரு உண்மை தெரிய வந்து ரியலைஸ் பண்ணலாம் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ டவர் எப்போதுமே டிஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை, பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உடஞ்சி ஒரு நியூ கிளாரிட்டி வர்றதையும் இந்த கார்டு வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, டோன்ட் ஃபோர்ஸ் தி டைமிங். ஓகேவா? லெட் டெஸ்டினி அன்ஃபோல்ட் நேச்சுரலி. ஓகேவா? நம்ம எதையுமே ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். டெஸ்டினி எல்லாத்தையுமே நேச்சுரலாக அன்ஃபோல்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபைனல் கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி ஓவர் அப்படின்னு கார்ட்ஸ் சொல்லலை. சரியா? ஆனால் ஹீலிங், ஹானஸ்டி அண்ட் பேஷன்ஸ், டிவைன் டைமிங், இதெல்லாமும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ஒர்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட ஹாப்பினஸ்ஸை யாரோட ஆக்ஷன்ஸ்க்கும் டிபெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, மற்றவங்க இதை பண்ணினா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அவங்கக்கிட்டேருந்து கால் வந்தால் தான் எனக்கு சந்தோஷம், அவங்கக்கிட்டேருந்து கால் வந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும், அவங்கக்கிட்டேருந்து மெசேஜ் வந்தால் தான் என்னால் சாப்பிட முடியும், அந்த மாதிரிலாம் உங்களோட ஹாப்பினஸ்ஸை மற்றவங்க ஆக்ஷன்ஸ்க்கு டிபெண்ட் பண்ணி வைக்காதீங்க. ஓகே, என்னோடய டேவே ஃபுல்ஃபில் ஆகாது அவங்க பேசலைன்னா, அந்த மாதிரிலாம் அப்படி ஓவர் அட்டாச்மெண்ட் வேண்டாம். உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். சரிங்களா? வாட் இஸ் மீன் ஃபார் யூ வில் நெவர் மிஸ் யூ. ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டேரோ கார்ட் மூலயமா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இம்மிடியேட்டாக அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க போகிறதில்ல. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க. அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் அதை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரியலைசேஷன் வந்த பிறகு தான் அவங்க உங்ககிட்ட வருவாங்க. சரிங்களா? இன்னுமே வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் மேலே அஃபெக்ஷன், லவ், கேர் எல்லாம் இருந்தாலுமே அவங்களால ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் வைக்க முடியல. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த குற்ற உணர்ச்சியால் கூட அவங்க உங்ககிட்ட பயந்துக்கிட்டு வராமல் இருக்கலாம். ஓகே, இன் சம் கேசஸ் ஐம் டெல்லிங். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் இருந்துட்டு போங்க. பட் உங்களோட லைஃப் அதுக்காக ஸ்டாப் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இதுதான் டேரோ கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். அண்ட் அடுத்து
உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா சேனல் மெசேஜஸாக பார்க்கலாம் நம்ம. ஓகே, சேனல் மெசேஜில் உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமாக உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய மனசில் என்ன ஆசைகள் இருக்குது, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுப்போம். சேனல் மெசேஜ் மூலமா உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, டேரோ கார்ட்ஸில் பார்த்தாச்சு. ஸோ அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் இம்மிடியேட் ஆக்ஷன் எடுக்க ரெடியாக இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆகுதா அதுன்னு பார்த்துக்கோங்க. அது ரீசனேட் ஆச்சுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கார்டு வந்து மேரேஜ் வந்திருக்கு. ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். கார்டு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ ரெண்டு டீப்லி ஹர்ட். ஓகே, கேர், அப்சஷன், and the fifth one என்ன வந்திருக்கு, கன்ஃபியூஷன். ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் என்னன்னு பார்த்துருவோம். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு மெமரிஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ் மூலமா உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்ன, அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க சொல்கிற சேனல் மெசேஜஸ் என்னங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இதுவுமே வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், ஜென்ரல் டைம்லெஸ் ரீடிங். எல்லாருடைய சுச்சுவேஷனுக்கும் 100% பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆகிற மெசேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லா மெசேஜும் ரீசனேட் ஆகணுங்கிற அவசியமும் இல்லை, சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரோட எனர்ஜியும் மாறும். ஸோ உங்களுக்கு எது ரீசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கார்டு வந்து பார்க்கலாம், மேரேஜ், லெட்ஸ் பி டுகெதர் ஃபார் எவர். ஸோ உங்கள் பர்சன் கொடுக்குற சேனல் மெசேஜ் இது. இந்த கார்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியை நமக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. உங்கள் பர்சன் மனசுக்குள்ளே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு டெம்ப்ரவரி ரிலேஷன்ஷிப் இல்லை, இது வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொண்டு போகிற ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், லைஃப் பார்ட்னர் எனர்ஜி இருக்குது, லைஃப் பார்ட்னர் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் ஒரு எண்ணம் இருக்குது, சரிங்களா? அவங்க வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நாள் பர்மனெண்ட் ஆகணும், பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக மாறணும், நம்ம லைஃப் முழுக்கவும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அந்த டிசைரை வந்து ஆக்ஷனாக மாற்றுறதுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, சில தடைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ண பிறகு தான் உங்கள் பர்சன் ஆக்ஷனில் இறங்குவாங்க, சரியா? அடுத்து டீப்லி ஹர்ட், யூ நாட் ஒன்லி ப்ரோக் மை ட்ரஸ்ட் பட் ஆல்சோ மீ. ஓகே, இது வந்து இந்த கார்டு வந்து ப்ளேம் மட்டும் இல்லை, ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்கங்கிறத சொல்லுது. இந்த கனெக்ஷனில் நடந்த சில சம்பவங்கள், பேசின சில வார்த்தைகள், உங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இல்லை வந்து சைலன்ஸ், இந்த நோ கான்டாக்ட், இந்த டிஸ்டன்ஸ், இது எல்லாமே வந்து அவங்கள எமோஷ்னலி ரொம்ப ஹர்ட் ஆக்கியிருக்கு. ரொம்ப எமோஷ்னலி ஹர்ட் ஆகியிருக்காங்க. இப்போது அவங்களுடைய மனசு வந்து இன்னுமே அந்த பெயின்லேருந்து முழுசாக வெளியே வரல. அவங்களுடைய இன்னர் வாய்ஸ் வந்து நான் ஸ்ட்ராங் மாதிரி இருக்கேன், ஆனால் உண்மையில் நான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கேன், பிரேக் ஆகியிருக்கேன், நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தி தேர்ட் ஒன் கேர். ஓகே, மை ஒன்லி மெடிசன் இன் மை ஆல் பெயின்ஸ் இஸ் யூ. ஓகே, இது ரொம்ப ஒரு எமோஷ்னல் மெசேஜ். அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய கேர் ஆர் உங்களுடைய மெமரிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. ஓகேவா? அங்கேயே நம்ம பார்த்தோம், 9 ஆஃப் வான்ஸ், என்ன 9 ஆஃப் கப்ஸ் வந்துருந்தது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து உங்களோட எமோஷன்ஸ் 9 ஆஃப் கப்ஸ் சொன்னது வந்து உங்களுடைய ஞாபகமே அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நினைவுகளே, அந்த எனர்ஜி இங்கே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஓப்பனாக வந்து சொல்லலை உங்ககிட்ட. ஓகே, உங்களோட ஞாபகமே அவங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட நினைவுகள் எல்லாமே நினச்சி பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. யூ ஆர் தேர் எமோஷ்னல் சேஃப் பிளேஸ், அதுதான் இந்த கார்டு மூலமா தெரியுது. ஸோ அதை இவங்க ஓப்பனாக சொல்லாமல் இருந்தாலுமே மனசுக்குள்ளே உங்களை நினைக்கும் போது ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி கிடைக்குது, சரிங்களா? அடுத்து வந்து அப்சஷன், பேஷனேட்லி இன் லவ் வித் யூ டுடே, டுமாரோ அண்ட் ஃபார் எவர். இந்த கார்டு வந்து ஒரு இன்டென்ஸ் லவ் எனர்ஜியை மீன் பண்ணுது. ஓகே, அவங்க வந்து உங்களை ஈஸிலி ஃபர்கெட் பண்ண முடியல அவங்களால. சம்டைம்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கணும் அப்படின்னு தோணினாலுமே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தோணும் அவங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
எங்கே போகிறீங்க வரீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, எல்லாத்தையுமே வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய மெமரிஸ் அவங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகலாம். ஓகே, ரிப்பீட்டடாக மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கணுன்னு தோணலாம், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தோணலாம். உங்களுடைய மெமரிஸை ரிப்பீட்டடாக மைண்டுக்கு அவங்களே கொண்டு வந்து வாண்டடாக உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷன் அவங்க நினைக்கிறத விட ரொம்ப ஆழமாக அவங்கள பாதிச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? அண்ட் தி ஃபிஃப்த் ஒன், கன்ஃபியூஷன். ஐ மீன் டைலமா, வெதர் இட்ஸ் எஸ் ஆர் நோ. ஸோ இதுதான் இப்போ அவங்களுடைய பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்குது. லவ் இருக்குது, கேர் இருக்குது, மிஸ் பண்ணுறாங்க, மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. ஆனால் நான் காண்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமா, அவங்க என்னை அக்செப்ட் பண்ணுவாங்களா, திரும்பவும் எல்லாம் சரியாகுமா, பழைய மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் மாறுமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவங்களுக்குள்ளே அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் ஆக்ஷன் ஸ்லோவாக இருக்குது. ஓகேங்களா? இது ஃபீலிங்ஸ் இல்லாததுனால இல்லை, கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே, அண்ட் ஃபைனலாக பாட்டம் டெக் வந்து என்ன வந்திருக்கு, பாட்டம் எனர்ஜியாக மெமரிஸ். ஐ ஸ்வேர் ஐ எம் மிஸ்ஸிங் யூ பேட்லி நவ். இதுதான் அவங்களோட இந்த முழு ரீடிங்கோட ஹார்ட்டே தான். இதுதான் இந்த முழு ரீடிங்கோட ஹார்ட். அவங்களுடைய ஒரு முக்கியமான ஃபீலிங்ஸ், கரண்ட் ஃபீலிங்ஸ்னால் இதுதான். உங்கள் பர்சன் உங்களோட இருந்த அந்த மொமெண்ட்ஸ், கான்வர்சேஷன்ஸ், உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள், நீங்கள் ஒன்றா சிரித்தது, பேசிக்கிட்டது, ஒன்றா வெளியில் போனது, அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. சில மெமரிஸ் அவங்கள வந்து ஸ்மைல் பண்ண வைக்குது, சில மெமரிஸ் அவங்கள எமோஷ்னல் ஆக்குது. அவங்க வெளியில் பிஸியாக இருந்தாலுமே டீப் இன்சைட் தே மிஸ் யூ மோர் தென் தே ஆர் வில்லிங் டு அட்மிட். ஓகே, அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறத விடவும் அதிகமாக அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, உள்ளுக்குள்ளே. வெளியில் ஆனால் அவங்க பிஸியாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைனல் மெசேஜ் என்ன இந்த கார்ட்ஸ் மூலமா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்ட்ஸ் எல்லாமே ஓவரால் சொல்கிற மெசேஜ், உங்கள் பர்சனுக்கு இன்னும் லவ் இருக்குது, கேர் இருக்குது, கமிட்மெண்ட்கான ஆசையும் இருக்குது, உங்களை மிஸ் பண்ணுற ஃபீலிங்ஸும் இருக்குது. ஆனால் ஹர்ட், கன்ஃபியூஷன், இல்லை ஃபியர் ஆர் ஈகோ, இந்த மாதிரி விஷயங்களால் அந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. யூனிவர்ஸ் சொல்கிற கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் அவங்கள சேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? அவங்க இந்த பாண்ட் உங்களுக்கானது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. ரைட் கான்வர்சேஷன் ரைட் டைமிங்கில் நடக்கும். ரைட் ரீயூனியனும் கண்டிப்பாக ரைட் டிவைன் டைமிங்கில் நடக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? இந்த மெசேஜுமே உங்களுக்கு இதில் எதெல்லாம் ரிசனேட் ஆகுதோ, உங்கள் பர்சன் சொல்கிற மெசேஜ் இது எல்லாமே இதில் எல்லாமே உங்களுக்கு ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. எது ரீசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் விட்டுறலாம். சரிங்களா? அடுத்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமாக பார்க்கலாம் இப்போது. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேரோ கார்ட்ஸ் மூலமாக உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களுடைய சேனல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு. என்ன கார்டு அப்படின்னா, தே ஹேவ் நாட் ட்ரூலி மூவ்ட் ஆன். ஓகே, அடுத்து என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான மெசேஜ் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம். யூ ஆர் எக்ஸாக்ட்லி வேர் யூ நீட் டு பி. ஓகே, அடுத்து ஸ்டெப் ஃபுல்லி இன்டு யுவர் பவர் நவ். ஓகே, அடுத்து என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். கிளாரிட்டி இஸ் அன்ஃபோல்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ ரியலைஸ். பாட்டம் ஆஃப் த டெக் என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, யுவர் எனர்ஜி இஸ் ஷிஃப்டிங் இன் யுவர் ஃபேவர். ஓகே, இப்போ நம்ம இந்த கார்ட்ஸ் வச்சு டீட்டெயில்டாக பார்க்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களோட எனர்ஜி, உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸை பார்த்தோம். அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் பார்த்தோம். அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸை, சேனல் மெசேஜஸை பார்த்தோம்.
இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்க்கிள் மெசேஜஸ் மூலமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ரீடிங்கும் ஜென்ரல் அண்ட் டைம்லெஸ் ரீடிங் தான். ஓகே, இதுவும் எல்லாருக்கும் 100% ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆகிற மெசேஜை மட்டும் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கார்டு, தே ஹேவ் நாட் ட்ரூலி மூவ்ட் ஆன். இந்த மெசேஜ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன, இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க உண்மையாக உங்களை மறந்து மூவ் ஆன் பண்ணலை. ஓகேவா? வெளியில் அவங்க வந்து பிஸியாக இருக்கலாம், சைலண்ட்டாக இருக்கலாம், காண்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து கம்ப்ளீட்லி மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதுக்கெல்லாம். ஓகேவா? எமோஷ்னலி இந்த கனெக்ஷன் வந்து இன்னுமே அவங்களுடைய மனசில் இருக்குது. சரிங்களா? அவங்களுடைய ஃபீலிங்ஸ் முடியலை, அவங்க ஃபீலிங்ஸ் உங்களை விட்டு போகலை. இந்த பாண்ட் இன்னுமே எனர்ஜெட்டிக் லெவலில் அலைவாக இருக்குங்கிறது இந்த ஃபஸ்ட் மெசேஜ் தே ஹேவ் நாட் ட்ரூலி மூவ்ட் ஆன் கார்டு மூலமா நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அடுத்து யூ ஆர் எக்ஸாக்ட்லி வேர் யூ நீட் டு பி. இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் இந்த மெசேஜ் மூலமா சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பவர்ஃபுல் ரீஅஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. பல பேருக்கு வந்து ஏன் இவ்வளவு டிலே, ஏன் என் லைஃப் இப்படி போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் கற்றுக்க வேண்டிய லெசனுக்காக தான். ஓகேவா? ஒவ்வொரு டிலேக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, ஒவ்வொரு சைலன்ஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதனால் டைமிங்கை வந்து பார்த்து பயப்படாமல் உங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தி தேர்ட் ஒன், ஸ்டெப் ஃபுல்லி இன்டு யுவர் பவர் நவ். ஓகே, யூனிவர்ஸ் இப்போ வந்து உங்களோட ஃபோக்கஸை வந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்கள் மேலே கொண்டு வர சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுடைய செல்ஃப் லவ், உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய கோல்ஸ், இதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பற்றி டவுட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் டவுட்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருடைய வேலிடேஷனுக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? நீங்கள் உங்கள் பவருக்குள்ளே நிற்கும்போது சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி, சரியான பீப்புளும் சரி, நேச்சுரலாக உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? நீங்கள் போய் யாரையும் சேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அண்ட் தி ஃபோர்த் ஒன், கிளாரிட்டி இஸ் அன்ஃபோல்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ஸோ இந்த கார்டு மூலமா என்ன தெரியுறாங்க அப்படின்னா, இப்போ எல்லா ஆன்சர்ஸுமே தெரியாமல் இருக்கலாம். ஓகே, அதாவது சில கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்ஃபியூஷன் இருக்கலாம், ஆனால் எல்லாமே சீக்கிரமாக கிளியர் ஆகிடும். அதாவது எவ்ரிதிங் வில் பிகம் கிளியர் அட் த ரைட் டைமிங். ஓகேங்களா? ஸோ ஒரே நாளில் எல்லாமே சால்வ் ஆகாது. ஒரு ஸ்டெப், ஒரு ரியலைசேஷன், ஒரு கான்வர்சேஷன், ஒரு சேஞ்ச், இந்த மாதிரி ஸ்லோலி கிளாரிட்டி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அதனால் அன்னெசரியான அசம்ஷன்ஸ்லாம் இடம் கொடுக்காம பொறுமையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தி ஃபிஃப்த் ஒன், யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தென் யூ ரியலைஸ். ஓகே, இந்த கார்டு வந்து உங்களுக்கான ரிமைண்டர். நீங்கள் நினைக்கிறத விட நிறைய ஸ்டார்ம்ஸை வந்து நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை, நிறைய சவால்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் பல முறை வந்து உடஞ்சி திரும்பவும் ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி எழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்னும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த். ஓகேவா? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கரேஜ், ரெசிலியன்ஸ் அண்ட் ஹீலிங் பவர் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேவா? இந்த ஃபேஸையும் நீங்கள் அழகாக கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காலத்தில் இருக்கிறவங்களுக்கான ஒரு மெசேஜாக யூனிவர்ஸ் இதை சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தி ஃபைனல் ஒன், பாட்டம் ஆஃப் த டெக், யுவர் எனர்ஜி இஸ் ஷிஃப்டிங் இன் யுவர் ஃபேவர். ஓகே, இதுதான் இந்த ரீடிங்கோட மோஸ்ட் பாசிட்டிவ் மெசேஜாக நம்ம எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய வைப்ரேஷன் வந்து இப்போ ஸ்லோலி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போக ஆரம்பிச்சிருக்கு. பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பீஸ், எமோஷ்னல் ஹீலிங், நியூ பிகினிங்ஸ், டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ், இது எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிட்ருக்கு. ஓகேங்களா? யூனிவர்ஸ் குவைட்லி பிஹைண்ட் த சீன்ஸ் உங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே மாறும். ஓகேவா? நம்பிக்கையோடு இருங்க, ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன இந்த ஓவரால் மெசேஜ் மூலயமா அப்படின்னு பார்த்தோன்னா, நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பர்சன் இன்னும் கம்ப்ளீட்லி மூவ் ஆன் ஆகலை. ஆனால் இந்த நேரத்தில் அவங்கள விட உங்களுக்கு வந்து உங்களோட செல்ஃப் க்ரோத், உங்களோட ஹீலிங், உங்களோட செல்ஃப் ஒர்த்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து உங்கள் பவர்க்குள்ளே நிற்கும்போது உங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியான டிவைன் டைமிங்கில் உங்ககிட்ட வந்து சேரும், உங்கள் கையில் வந்து சேரும். ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட் த டிவைன் டைமிங், ட்ரஸ்ட் தி ஜர்னி, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகேவா? உங்களுக்காக இந்த யூனிவர்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் ரொம்ப நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க.
ஸோ நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு உங்களோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலிமா சொல்கிறாங்க. இதுவும் எல்லாருக்கும் ரிசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு இதில் எதெல்லாம் ரிசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம், மற்றதை விட்டுருங்க. மற்றதை யூனிவர்ஸ்கிட்டேயே ஒப்படைச்சிருங்க. ரிசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் அ லாட். லவ் அண்ட் லைட் டு யூ ஆல். டேக் கேர். ஹாவ் அ கிரேட் டைம்.